தப்பு பண்ணலாமா கூடாதான்னா தப்பு பண்ணணும் கண்டிப்பாக. அடிக்கடி பண்ணக்கூடாது தப்பு. அதுதான் தப்பு. தப்பு சரியைத்தான் நம்ம அடிக்கடி பண்ணணும். தப்பு வந்து எப்போ ஒரு வாட்டி பண்ணணும். நீங்கள் எதை தப்புன்னு நினைக்கிறீங்களோ, குற்றம் வேறு தப்பு வேறு. நல்லா கவனிச்சுக்கோங்க. குற்றம் என்பது பண்ணவே கூடாது, எப்போவுமே பண்ணக்கூடாது. ஒரு கொலையாக இருக்கட்டும், திருட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பாலியல் வன்முறைகள், விபச்சாரம், இது எல்லாமே குற்றங்கள். அதை வந்து எப்போவுமே மனித வாழ்க்கையில் எப்போவுமே பண்ணக்கூடாது. எதிர்காலங்களில் மனித வாழ்க்கையில் அது எப்போவுமே இருக்காது. குற்றம் என்பது மனித வாழ்விலிருந்து விலகி சென்று விடும். அதுக்கான காரணங்களை நம்ம வேறு வீடியோக்குள்ளே பேசலாம். ஆனால் தப்புங்கிறது என்னென்னா அதை நம்ம பண்ணணும், ஆனால் அடிக்கடி பண்ணக்கூடாது. எதை நீங்கள் தப்புன்னு நினைக்கிறீங்களோ அந்த தப்பை வந்து இப்போ மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து குற்றம் கிடையாது, இது தப்பு. இதனால் வந்து இது தப்புன்னு தான் நம்ம சொல்லணும். அதுவும் எப்போ தப்பு ஒன்றுனா, உடலுக்கு தீங்கு தருகிற மதுபானத்தை குடித்தால் அது வந்து குற்றம். உடலுக்கு தீங்கு தருகிற மதுபானம். அதே நேரத்தில் உடலுக்கு நன்மை தருகிற மதுபானம், மென்மையான போதை தரக்கூடியது. ஒயின், திராட்சை ஒயின், வீட்டிலே செய்யக்கூடியது, ஹோம்மேடு ஒயின், அதை சாப்பிட்டா அது வந்து தப்பு தான். அதனால் அதை வந்து அடிக்கடி பண்ணக்கூடாது. ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ 20 நாளைக்கு ஒரு வாட்டியோ மென்மையான போதை தரக்கூடியது, அப்போ அதை நம்ம சாப்பிடலாம். அதுக்கு அந்த பிராண்டி, விஸ்கி, இது வந்து கண்டிப்பாக இது வந்து குற்றம். ஏன்னா இது நம்ம உடம்பை அழிக்கக்கூடியது. அதை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே அதை அனுமதிக்கலை. உடம்பை ஒரு வாட்டி நீ அடிக்கடி நீ உடம்பை அழிச்சிக்கூடாது. எப்போ வாட்டி உன் உடம்பை நீ அழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு ஒரு வாட்டி உன் உடம்பை அழிச்சிக்கலாம், அந்த சிந்தனையே வரக்கூடாது. உடம்பை அழிக்கணுங்கிற அந்த சிந்தனையே வரக்கூடாது. அதனால் மதுபானம்ங்கிறது தப்புன்னா கூட அதை வந்து உடலுக்கு நன்மை தருகிற மதுபானம் இருக்குல்ல, அது ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ 20 நாளைக்கு ஒரு வாட்டியோ. புகைப்பிடிக்கிறது கூட புகையில இல்லாத, போதைப்பொருள் இல்லாத, நிக்கோட்டின் இல்லாத மூலிகை சிகரெட்டு நம்ம கையாலே செய்யக்கூடியது. அதை வந்து அது யாரையும் அடிமைப்படுத்தவும் செய்யாது. தப்புங்கிறத ஒருத்தர் அடிமைப்படுத்தாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. தப்பு வந்து ஒருத்தர் அதனால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து ஹோம்மேடு ஒயின் நீங்கள் குடித்தாலும் அது வந்து ஒரு மாதிரி அவங்கள அடிமைப்படுத்தாது, வன்மையான போதையை தராது. அதனால் நீங்கள் எப்போ ஒரு வாட்டி 10 நாளைக்கு ஒரு வாட்டி 20 நாளைக்கு ஒரு வாட்டி அதை குடித்தா தப்பு கிடையாது. தப்புக்கும் ஒரு இடம் இருக்குது. அடிக்கடி பண்ணக்கூடாது, எப்போ ஒரு வாட்டி கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் நம்ம புதுப்பிச்சிக்க முடியும். நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுல்ல. அதுக்காக இதுமாதிரி வந்து மூலிகை சிகரெட்டு, அது வந்து மூலிகைன்னா ஆடாதோட, துளசி, இது போன்ற இலைகளை காய வச்சு சுருட்டி அது ஒரு இலையில் வந்து காஞ்ச இலையில் வச்சு அது ஒரு மூலிகை இலையாக இருக்கணும். அப்போ அதை குடிக்கிறதுனால கண்டிப்பாக நன்மை ஏற்படுதோ இல்லையோ, தீமையும் ஏற்படாது. அது உங்களை அடிமைப்படுத்தவும் படுத்தாது, சப்புன்னு இருக்கும். ஒன்றும் உங்களுக்கு எந்த போதையும் வராது. அதெல்லாம் உங்களால் அடிக்கடி குடிக்கவும் முடியாது. அதனால் எப்போ ஒரு வாட்டி குடிக்கிறது தப்பு இல்லை. அந்த மாதிரி உடலுக்கு தப்பாக இருந்தாலும் அது உங்கள் உடம்புக்கு தீங்கு தந்துடக்கூடாது. அந்த மாதிரியான தவறுகளை நாம் பண்ணணும், அடிக்கடி பண்ணணும். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து தவறான உடல் உறவுன்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது அது வந்து கூட அதுவும் தப்பு தான். அதை கூட நீங்கள் வந்து அடிக்கடி பண்ணக்கூடாது. பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா உங்களை நீங்கள் புதுப்பிச்சுக்கணும். கட்டுப்பாடுங்கிறது அப்படி தான். ஏன்னா அது வந்து இருவர் சம்மந்தப்பட்ட விஷயம், தெரியாமல் பண்ணுறது. அதனால் நீங்கள் வந்து அதை அடிக்கடி பண்ண முடியாது. அடிக்கடி பண்ணால் உங்கள் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது அப்போ அதை பண்ணவே கூடாதா அப்படின்னா, அதற்கான வாய்ப்புகள் வரும்போது தெரிஞ்சு பண்ணால் அது வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். தெரியாமல் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து தப்பு கிடையாது. அந்த மாதிரி தப்பு பண்ணணும், நம்மளை நாமே புதுப்பித்து கொள்வதற்கு. இல்லைன்னா நமக்கு ஒரு மிகையான மனப்பான்மை வரும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு எளிதாக கிடையாதுல்ல. நீங்கள் நினச்சா போய் அந்த தப்பை பண்ண முடியாது. அதுக்கு இன்னொருத்தருடைய சம்மதம் தேவை. அப்படி இருக்கும்போது அதை வந்து நீங்கள் வெளிப்படையாகவும் பண்ண முடியாது, தெரியாமல் தான் பண்ண முடியும். அடிக்கடி பண்ணால் கண்டிப்பாக வெளியில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அது வந்து அப்போ உங்களை தான் அது பாதிக்கும். அப்படி இருக்கும்போது அதை பயந்து தான் பண்ணணும், தைரியமாக பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பண்ணிங்கன்னா நீங்கள் பயந்தாங்குழி ஆகிடுவீங்க, கோழை ஆகிடுவீங்க. தைரியமாக வாழணுன்னா நேர்மையான உறவு தான் சரியான உறவு. மனிதர்களுக்கு எது திருமண உறவு, அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்.
தப்பு அந்த கள்ள உறவு, தவறான உடல் உறவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயந்து பயந்து பண்ணக்கூடியது. இது அடிக்கடி பண்ணும்போது அடிக்கடி பயந்து பயந்து பண்ணுவீங்களா, அப்போ நீங்கள் கோழை ஆகிடுவீங்க. பயங்கர பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் அதை பண்ணவே கூடாது அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் வரும்போது அதுக்காக வாய்ப்புகள் அந்த வாய்ப்பும் பெரிது தான். அது சாதாரண அதுவும் எல்லாத்துக்கும் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சில பேர் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை தேடி போனால் அது அடிக்கடி அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு படுகொலை. அதனால் அதன் அபாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அழகானவர்களுக்கு அந்த வாய்ப்பு அடிக்கடி கிடைக்கும். அந்த வாய்ப்பு அரிதானதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அப்போ அழகானவர்கள் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அடிக்கடி தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுவே அவர்களுக்கு படுகொலியில் தள்ளிவிடும். அதனால் அது ரொம்ப அபாயகரமான ஒரு தப்புங்கிறது அபாயகரமானது. அதனால் வந்து அதுக்காக அதை பண்ணவே கூடாதா அப்படின்னா பண்ணணும். இப்போ மனிதர்கள் அவ்வளோதான். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து நம்மலாம் குரங்குகளாக, விலங்குகளாக, காடுகளாக இருந்தோம். அப்போல்லாம் திருமண உறவு ஒருவருக்கு ஒரு உண்மையாக இருக்கிறதெல்லாம் கிடையாது. இயற்கையில் வந்து இயற்கையான உறவை தான் நம்ம இன்றைக்கி தப்பான உறவுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஒருவருக்கு ஒரு உண்மையாக இருக்கிறதெல்லாம் இயற்கையான உறவு கிடையாது, செயற்கையான உறவு. ஆனால் அந்த செயற்கையான உறவு தான் நமக்கு பாதுகாப்பு, மனிதர்களுக்கு பாதுகாப்பு. அப்போ செயற்கையான உறவு தான் நம்ம வந்து எப்படி வாழ்நாள் முழுதும் அதை கடைபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து புதுப்பிச்சுக்கணும். செயற்கையான உறவு தான் நமக்கு பாதுகாப்பு. அப்போ அது எதற்காக சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அப்பப்போ தப்பு பண்ணுறதுல தப்பு கிடையாது. தப்பை அடிக்கடி பண்ணால் தான் தப்பு, தப்புக்கு அடிமையானால் தான் தப்பு. தப்பை பண்ணணும், எப்போ ஒரு வாட்டி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அடிக்கடி பண்ணால் அதோட ஆபத்து அதுவே உங்களை வந்து அழிச்சிரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் வந்து ஏன்னா இது பண்ணணுமா கூடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ பண்ணணும்னு நினச்சிட்டா உடனே போய் பண்ணிட முடியாது. பண்ணிட முடியாது. அது வந்து அதில் நிறைய சிரமங்கள். ஒருவேளை வெளி மாநிலங்களில் அதுவும் தப்பை வந்து இப்போ பார்த்திங்கன்னா சரி தவறான உடலுறவுங்கிற ஒரு தப்பு அப்படின்னா அப்போ வெளிநாடுகளில் விபச்சாரம்லாம் இருக்குல்ல, அது பண்ணக்கூடாது. அது குற்றம். விபச்சாரம் என்பது குற்றம். விருப்பத்தோடு தப்பு செய்கிறது இருக்குல்ல, விருப்பத்தோடு ஒரு தவறுகளை செய்வது, ஒரு தெரியாமல் ஒரு கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் இப்போ ஒரு வாட்டி இருக்குல்ல, அதில் வந்து தப்பு. அதே நேரத்தில் வந்து இது வந்து அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு கணவனோ மனைவியோ தனது மனைவி தப்பான உறவு இது தேவை, இது இயல்பானது அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா சப்போஸ் வந்து அவங்க அந்த தப்பான உறவே பெஸ்ட்டுன்னு சொல்லி போயிடுவாங்க. அதனால் இதில் வந்து கணவன் கவனமாக இருக்கணும், மனைவியும் கவனமாக இருக்கணும். தப்பான உறவு அது தேவை தான், தப்பு பண்ணுறது இயல்பு தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்கன்னா ஒருவேளை கணவன் வந்து யார் கூட தப்பு பண்ணுறானோ அவங்கள பிடிச்சி போய் இந்த அம்மா விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டான்னா அப்போ அதனால் தப்புங்கிறத ஒரு கணவன் வந்து தனது மனைவி தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஆனால் அந்த மனைவியும் தனது கணவனுக்கு தெரியாமல் தப்பு பண்ணணுங்கிறது ஒரு தேவையாக இருக்குது. கணவனுக்கு தெரியாமல் அந்த தப்பை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த மனைவியோட சாமர்த்தியத்தில் இருக்குது. அதுபோல் ஒரு மனைவிக்கு தெரியாமல் ஒரு மனைவி வந்து தனது கணவன் தப்பு பண்ணுறதுக்கு அனுமதிக்கவே கூடாது. ஏன்னா தப்பு தானே, எப்போ ஒரு வாட்டி தானே அப்படிங்கும்போது அந்த கணவன் வந்து இன்னொரு பெண்ணோட தப்பு பண்ணும்போது அப்போது ஒருவேளை அவளையே பிடிச்சி போச்சு அப்படின்னா இவளை விட்டுட்டு போயிடுவான். அந்த ஆபத்து இருக்குது. அதனால் ஒரு மனைவியின் பார்வையில் கணவன் தப்பு பண்ணுறதை அவள் அனுமதிக்கவே கூடாது. ஆனால் தப்பு பண்ணுறது தேவையாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு கணவன் தனது மனைவிக்கு தெரியாமல் அதை எப்படி சாமர்த்தியமாக பண்ணுறான் அப்படிங்கிறது தான். அந்த அடிக்கடி பண்ணான்னா அப்போ இந்த மனைவியே வந்து தனக்கு அடிக்கடி இவன் பண்ணுறான், தன்னோட அவளை தான் பிடிச்சிருக்கு, தனக்கு மரியாதை இல்லை அப்படிங்கும்போது இந்த மனைவியை இவனை விட்டுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ ஆபத்துகள் இருக்குது. அதுபோல் வந்து அதில் நிறைய விவாகரத்து ஏற்பட்டுரும். ஒரு மனைவி வந்து தனது கணவனுக்கு தெரியாமல் இன்னொரு ஆணோட எப்போ ஒரு வாட்டி அவள் தப்பு பண்ணுறா அப்படிங்கும்போது அது தெரியும் போது ஒருவேளை இந்த கணவனுக்கு அது கோபத்தை ஏற்படுத்தி விவாகரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ஆபத்தானது. தப்புங்கிறது வந்து இந்த பாலியல் உறவுகளில் தப்புங்கிறது, நீ மதுபானம் அருந்துகிற உடலுக்கு நன்மை தருகிற ஒரு மதுபானத்தை குடிக்கிற, ஹோம்மேடு நீ வீட்டிலே தயாரிக்கிற ஒரு திராட்சை ஒயின் இதெல்லாம் குடிக்கிற அப்படின்னா அதில் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அது வந்து குடும்பத்தோட கூட சாப்பிடலாம், மென்மையான போதை தரக்கூடியது. அதே நேரத்தில் ஒரு மூலிகை சிகரெட்டு அது வந்து தப்பு இல்லை. ஒரு குளிர்காலத்தில் நீ அதை வந்து 1-2 குடிக்கிற, அது ஒன்று அடிமைப்படுத்தாது, உனக்கு கேடும் செய்யாது. புகையிலை நிக்கோட்டின் கலந்த புகைப்பிடிக்கிற பொருளை குடித்தாதான் அது மிகவும் தப்பு, அது உடம்பை அழிச்சிரும் அப்படி. ஆனால் அது
இதை பண்ணுறதுல வந்து யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. இது உங்களை அடிமைப்படுத்தவும் போகிறதில்ல. எப்போ ஒரு வாட்டி எல்லாரும் தெரிஞ்ச கூட பண்ணலாம். தப்பு தான். அதே தப்பு எல்லாத்தையும். ஆனால் தவறான உடல் உறவுங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணக்கூடியது கிடையாது. தெரியாமல் ரொம்ப படபடப்போட பயந்து பயந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வெளியே தெரிஞ்சால் அவமானம், இப்படி நிறைய. ஆனால் அப்படி ஒரு தப்புங்கிறது வந்து மனிதர்களுக்கு தேவையாக இருக்குது. ஏன்னா அந்த தப்பு எதை நீ தப்புன்னு சொல்கிறியோ அதுதான் முன்னாடி நாம் விலங்குகளாக இருக்கும்போது இயற்கையில் அதுதான் சரியாக இருக்குது. நம்ம எதை தப்புன்னு சொல்கிறோமோ அதுதான் சரியாக இருக்குது. இயற்கையில் ஒன்றும் திருமண உறவு உண்மையாக இருக்கணும், எனக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அதிகாரம் பண்ணுற உறவு எங்கேயுமே கிடையாது. நாம் நமது பாதுகாப்புக்காக, திருமண உறவு தான் நமக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கும் பாதுகாப்பு, பெண்களுக்கும் பாதுகாப்பு. அதனால் நம்ம திருமண உறவை ஏற்றுக்கிட்டோம். திருமண உறவு என்பது ஒரு செயற்கையான உறவு தான். அந்த செயற்கையான உறவு தான் நமக்கு பாதுகாப்பு. மனிதர்கள் ஒரு செயற்கையான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள். மனித வாழ்க்கை முறையே செயற்கையானது தான். விவசாயம் பண்ணி சாப்பிட்றது, மற்ற உயிரினங்கள் உணவை தேடி போகும். நாமெல்லாம் விவசாயம் பண்ணி சாப்பிட்றோம். இதெல்லாம் செயற்கையானது தானே. ஆனால் அந்த செயற்கையானது தான் நமக்கு பாதுகாப்பு. அதுக்காக வந்து அப்போ எது இயற்கையானது? போய் தேடி எங்கே இருந்தாலும் போய் பறித்து சாப்பிட்றது, எந்த நிலத்தில் இருந்தாலும் அந்த உணவை தேடி சாப்பிட்றது, அது தவறானதுன்னு நாம் சொல்கிறோம். ஆனால் அதுதான் இயற்கையானது. அதுபோல் பாலியல் உறவுகள்லேயும் வந்து விருப்பப்பட்டு நீ யார் கூட 2 பேர் விருப்பப்பட்டு யார் கூட வேணாலும் போகிறது வந்து, யார் கூட வேணாலும் நீ உடலுறவு வச்சுக்கிறது வந்து இயற்கையானது. அந்த இயற்கையான உறவு தான் நாம் இன்றைக்கி தப்புன்னு சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா அது நமக்கு பாதுகாப்பற்றது. அப்போ எது இயற்கையானது செயற்கையானதுங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு முக்கியம் எது, மனிதர்களுக்கு எது முக்கியம்னா எது பாதுகாப்பானது, அதுதான் நமக்கு சரியானது நம்ம சொல்கிறோம். அதனால் தப்பான உறவு என்பது செயற்கையானதுன்னு நம்ம சொல்லலை. தப்பான உறவு திருமண உறவு இயற்கையானதுன்னு நம்ம சொல்லலை. திருமண உறவு என்பது பாதுகாப்பானது, அதனால் அது சரியானது, அது செயற்கையாக இருந்தாலும். தப்பான உறவு என்பது இயற்கையானதாக இருந்தாலும் அது நமக்கு பாதுகாப்பற்றது, அதனால் அது தவறானதுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்காக அப்போ தவறான உறவு என்பது மனிதனே இருக்கிற வரைக்கும் நடக்கும். ஏன்னா அது ஒன்றும் பாலியல் வன்முறை கிடையாது, இருவர் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த அனுபவம், மனிதர்கள் அனுபவத்தை தான் தேடுறாங்க. அனுபவம் தான் அவர்களுக்கு புதுமையாக இருக்கும், இன்பமாக இருக்கும். ஆனால் அதே இடத்துல தவறான அனுபவங்கள் என்பது எப்போவா ஒரு வாட்டி கிடைச்சாதான் அது நல்லாயிருக்கும். எப்போ ஒரு வாட்டி ஒருத்தர் தன்னை புதுப்பித்து கொள்வதற்காக. இல்லைன்னா மனிதர்களுக்கு தன்னை பற்றி ஒரு மிகையான மனப்பான்மை வந்துடும். நான் வந்து தப்பே பண்ணலை அப்படின்ற ஒரு மிகையான நம்ம வந்து இயல்பான ஒரு ஆள் தான், இயல்பான உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். அப்போ இயல்பான மனநிலையை நாம் பராமரிக்க வேண்டும். நீங்கள் தப்பே பண்ணலங்கும்போது என்ன நோக்கத்துக்காக நீங்கள் தப்பே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, அதில் ஒரு இல்லை நான் என் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் கண்டிப்பாக, அல்லது கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், அதனால் நீங்கள் தப்பே பண்ணாமல் இருக்கீங்க. அப்போது ஒரு வாட்டி கூட நீங்கள் தப்பே பண்ணாமல் இருக்கும்போது கடைசியில் உங்களுடைய நோக்கம் என்னவாக மாறிடும் அப்படின்னா, தப்பே பண்ணாமல் இருந்து நான் சாதிக்க போகிறேன். முதல்ல என்ன நோக்கமாக இருந்தேன், என் கணவனுக்கு நான் உண்மையாக இருக்கணும், அதனால நான் தப்பே பண்ணாமல் இருக்கேன், என் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், அதனால நான் தப்பே பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு 30 நாளைக்கு நீ கட்டுப்பாட்டோடு இருக்கலாம். ஒரு 30 நாளைக்கு ஒரு வாட்டி நீ அந்த தப்பை பண்ணணும். ஏன்னா நீ தப்பே பண்ணாமல் இருக்கும்போது அதான் சொல்கிறேன்னா, முதல்ல நீ மனைவிக்கு உண்மையாக இருக்கணும்னு தப்பு பண்ணாமல் இருந்த, அப்புறம் கணவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு நீ தப்பு பண்ணாமல் இருந்த. வாழ்நாள் முழுதும் எப்போவுமே நீ தப்பு பண்ணாமல் இருக்கும்போது உன்னுடைய நோக்கம் வேறையாக மாறிடுது. என்னவா மாறிடுது? தப்பே பண்ணாமல் இருந்து நான் சாதனை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு இடையில் வாழ்நாள் முழுதும் உன்னுடைய கணவனோ மனைவியோ உனக்கு நிரந்தரமான உறவு கிடையாது. அந்த உறவு என்பது நிரந்தரமானது கிடையாது. கணவன் உறவு ஒருவேளை கணவனுக்கு மனைவியை பிடிக்கலன்னா விவாகரத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நீ யாருக்காக உண்மையாக இருக்கணும்னு நினச்சியோ அவங்களே உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்காக அவங்களுக்கு உண்மையாகவே இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்கணும். அதற்காக வந்து நம்ம தப்பே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம். நீ தப்பே பண்ணாமல் இருந்தால் உன்னை விட்டுட்டு அவங்க போக மாட்டாங்களா? உன்னை விட இன்னொருத்தர் கிடச்சா அவங்க போயிடுவாங்க. இதான் வந்து இயற்கையான உறவுங்கிறது வந்து இந்த பாலியல் உறவில் உள்ள யதார்த்தம். நீ என்னதான் உண்மையாக இருந்தாலும் உண்மையாக இருக்கிற அப்படிங்கிற காரணத்துக்காக யாரும் உன் கூட இருக்க மாட்டாங்க. வாழ்நாள் முழுதும் உன் கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நீ உண்மையாக இருந்தால் உன் கூட வாழ்நாள் முழுதும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நீ தப்பே பண்ணக்கூடாது. அந்த உத்தரவாதம் ஒன்றும் கிடையாது. பிடிச்சிருந்தா தான் ஒருத்தர் உன் கூட இருப்பாங்க. உன்னை விட இன்னொரு பெட்டராக தெரிஞ்சதுன்னா அவங்க கூட போயிடுவாங்க. அப்படிப்பட்ட உறவு தான் அது. அதுக்காக நீ உண்மையாகவும் இருக்கக்கூடாது. உண்மையாக இருந்தால் தான் உன் கூட இருப்பாங்க. அதுக்காக நீ உண்மையாகவே இருந்துட்டா எப்போவும் உன் கூட இருப்பாங்கங்கிற உத்தரவாதத்தெல்லாம் எழுதி தர முடியாது. அப்படின்னு ஆக நீ மற்றவங்களுக்காகவும் உண்மையாக இருக்கணும், உனக்கும் நீ உண்மையாக இருக்கணும். தவறான உடலுறவு என்கிற ஆசை இருக்குல்ல, அது இயற்கையானது, அது எல்லோருக்கும் வரக்கூடியது. அதை நீ தப்புன்னு சொல்லாத, பொய் சொல்லாத, அது இயற்கையானது. அதனால் அந்த தப்பு பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு
கொடு, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி, தெரியாமல் ஒரு வாட்டி. ஏன்னா அப்போ மனைவிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு கணவனுக்கும் அந்த திருமண உறவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தப்பான உறவை ஒரு வாட்டி தான் பண்ணுறோம். ஆனால் சரியான உறவை நாங்கள் 30 நாள் பண்ணுறோம். 30 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தப்பான உறவு தெரியாமல் பயந்து பண்ணுறோம். ஆனால் சரியான உறவு, திருமண உறவை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணுறோம், வெளிப்படையாக பண்ணுறோம், தைரியமாக பண்ணுறோம், பெருமையாக பண்ணுறோம். இப்போ சரியான உறவுக்கு தான் தைரியம், பெருமை, வெளிப்படை எல்லாமே கொடுக்கப்படுகிறது, மரியாதை கொடுக்கப்படுகிறது. தவறான உறவுக்கு அவமரியாதை, அதெல்லாம் வெளிப்படையாக பண்ண முடியாது. நிறைய ஆபத்து இருக்குது. ஒரு 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 இன்னொருத்தரோட மனைவி கூட உனக்கு தவறான அந்த மனைவியோட விருப்பத்தோட உன் விருப்பத்தோடையும் தவறான உறவு நடக்குது அப்படிங்கும்போது அந்த மனைவியின் கணவனால் உனக்கு ஆபத்து ஏற்படலாம். அதுபோல் ஒரு மனைவி தனது கணவனுக்கு தெரியாமல் இன்னொரு பெண்ணின் கணவனோட இருக்கும்போது அதனால் அந்த மனைவியால் அந்த பெண்ணால் உனக்கு ஆபத்து ஏற்படலாம். அதில் இந்த மாதிரி பாதுகாப்பற்ற உறவு, ரொம்ப ஆபத்தான உறவு இது. அதனால தான் அதை நீ அடிக்கடி பண்ணவும் முடியாது. பண்ணால் உன் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போயிடும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய சூழலில் அந்த தப்பை நம்ம பண்ண வேண்டிய கட்டாயம். மனித வாழ்க்கையை பாருங்கள், தப்புங்கிறது அது தப்பு தான். அதில் நிறைய ஆபத்து இருக்குது, அவமானம் இருக்குது, அவமரியாதை இருக்குது. ஆனால் அது ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் அது நம்மை புதுப்பித்து கொள்வதற்காக ஒரு 30 நாளைக்கு கட்டுப்பாட்டோடு இருக்கணும்பா. அப்புறம் 30 நாளைக்கு ஒரு வாட்டி இது போன்ற வாய்ப்புகள். அது இப்போ இருக்கிற வாழ்க்கை இது 30 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம தப்பு பண்ணுறதுல தப்பு கிடையாது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஒரு புரிந்துணர்வு இருக்கணும். நீங்கள் யார் கூட தப்பு பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட அதுக்கு அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோன்லாம் இருக்கா, தப்பு பண்ணுறவங்க கூட டைரெக்டாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ உன் மனைவி ஒரு ஆண் இருக்கா, ஒரு மனைவி தெரியாமல் இன்னொரு பெண்ணோட பேசுகிறானாலே தப்பு தான். அப்போ நீ மாதத்தில் ஒரு வாட்டி தான் தப்பு பண்ணணும். அப்படிங்கும்போது மாதத்தில் ஒரு வாட்டி தான் நீ பேசணுமே. பேசுவதாக இருந்தாலும் மாதத்தில் ஒரு வாட்டி தான். நீ டெய்லி பேசிகிட்டு இருந்தேன்னா அது அடிக்கடி நீ டெய்லி பண்ணுற தப்பாக இருக்கும். தப்பே உன் வாழ்க்கையாக அது மாறிடும். தப்பே உனது வாழ்க்கையாக அது மாறிவிடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இன்றைக்கி ஃபோன் இருக்குது. அப்போது தவறான உறவு உனக்கு வேறு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க உங்ககிட்ட தினமும் பேசு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை தவிர்த்துரு. ஏன்னா நீ பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டத்தை நீ வாழ்க்கையில் அனுபவிக்கணும். கட்டுப்பாடு என்பது எதை நமக்கு உணர்த்துகிறது? ஒரு கஷ்டத்தை, ஒரு சவாலை உணர்த்துகிறது. அதன் மூலம் நமக்கு நன்மை கிடைக்குது. அதன் மூலம் தான் நமக்கு நன்மை கிடைக்குது. பேசுகிறது ஒரு பலவீனமான விஷயம், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதனால் அதை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நீ பேசணுமே. உறவாக இருந்தாலும் உடல் உறவாக இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வச்சுக்கணும். தப்பை பண்ணவே கூடாது, பண்ணவே முடியாமல் மனித வாழ்க்கையில் தப்பே பண்ண மாட்டாங்க அப்படிலாம் இருக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாம் கொஞ்சம் ரொம்ப கட்டுப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. இங்கெல்லாம் விபச்சாரத்தை அனுமதிக்க மாட்டோம். மறைமுகமாக தெரியாமல் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. வெளிப்படையாக சட்டத்துக்கு தெரிஞ்சு யாரும் பண்ண முடியாது. அதே வெளிநாடுகளை பார்த்திங்கன்னா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விபச்சாரத்துக்கு அனுமதி, ரெட் லைட் ஏரியா அப்படிலாம் இருக்குது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை விபச்சாரத்துக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், இந்த தென்னிந்தியர்களுக்கே இவர்களெல்லாம் நமது நெருங்கிய உறவினர்கள் போல். அதனால் நமக்குள்ளே இருக்கிற இவர்களுக்கெல்லாம் ஒரு குணம் இருக்குது. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு இவங்களுக்கு இந்த விபச்சாரத்தை அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. இது போன்ற நாடுகள் வெளிநாடுகள்லேயும் இருக்குது, அரேபியாலலாம் இருக்குது. ஆனால் அதே இடத்துல அரேபியாவில் 3 பலதார மனமும் அங்கே இருக்குது. ஒரு ஆண் 2-3 திருமணம் செஞ்சுக்கலாங்கிற இது அப்படியெல்லாம் அங்கே இருக்குது. அதனால் அதுவும் தப்பு தான். அது விபச்சாரத்துக்கு இணையான ஒரு தவறு தான். அதே நேரத்தில் ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா ஒரு ஆண் ஒரு 6 மனைவி 10 மனைவியெல்லாம் கட்டுக்கிறான் ஒரு ஆண். அப்போ பாருங்கள் அவங்க கலாச்சாரம்லாம் எப்படி இருக்கும். வெளிநாடுகள்லாம் பாலியல் உறவில் நம்மளை போன்ற ஒரு கட்டுப்பாடு வெளிநாடுகளில் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த கலாச்சாரத்தில் இது சொல்லப்போனால் இதில் ஒரு நமக்குன்னு ஒரு சிறப்பான முக்கியத்துவம் இந்த உலகளவில் இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் நமக்கு தப்பு பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு ஏற்படுது. தப்பு பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படுது. அப்படி இருக்கும்போது தப்பு பண்ணணும், அடிக்கடி பண்ணக்கூடாது, அடிமையாகிடக்கூடாது. எப்போ ஒரு வாட்டி அந்த தப்பை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். எப்போ ஒரு வாட்டி தான் பண்ணணும். அடிக்கடி பண்ணிங்கன்னா அதுவே உங்கள் வாழ்க்கையை அழிச்சிரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் குற்றம் என்பது மனித வாழ்க்கையில் அனுமதிக்கப்படாது. குற்றங்களை மறந்து விட வேண்டும் மனிதர்கள். பாலியல் பலாத்காரம், விபச்சாரம், அப்புறம் கொலை, திருட்டு,
பிறரை இடையூறு செய்கிறது, உரிமை இல்லை, அதெல்லாம் வந்து உரிமை இல்லாதவங்கள இடையூறு செய்கிறது. உனக்கு உரிமையே கிடையாது, அவங்கள போய் தொந்தரவு பண்ணுறது, அதெல்லாம் குற்றம். உனக்கு நண்பன்கிட்ட நீ தவறாக ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம், அதுக்காக நீ வருந்திருக்கலாம். அது உனக்கு உரிமை இருக்குது. உன் நண்பனிடம் தப்பு பண்ணுறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. அதனால் உனக்கு எந்த விதத்திலும் உரிமை இல்லாத ஒருவரிடம் போயிட்டு ஒருவரை இடையூறு செய்வதற்கு உனக்கு உரிமை கிடையாது. அது வந்து குற்றம். அந்த குற்றத்தை நீ எப்போவுமே பண்ணிடக்கூடாது. அதனால் வந்து உரிமை உடையவர்களிடம் வந்து நாம் வந்து தப்பு பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால் தப்பு பண்ணணுமா கூடாதா அப்படிங்கும்போது நம்ம வந்து இப்போ வந்து உணவு கட்டுப்பாடே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எதை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அந்த உணவுகளை நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுங்க. அப்போ தான் திரும்ப புதுப்பிச்சுக்கணும். அப்போ உணவுலேயே நம்ம தப்பு இருக்குது. வெறும் பாலியல் உறவுகளில் மட்டும் தப்புங்கிறது வெறும் பாலியல் உறவு சம்மந்தப்பட்டது கிடையாது. உணவுலேயும் நம்ம தப்பு பண்ணுறது இருக்குது. அப்புறம் வந்து இப்போது டெய்லி வேலைக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமையான வீட்டில் படுத்து கிடக்கிறோம்ல, சும்மா இருக்கிறோம்ல, அப்போ அது தப்பு தானே, அது தேவையாக இருக்குல்ல, திரும்ப புதுப்பிச்சுக்கிறோம். டெய்லி வேலைக்கு ஒரு நாள் கூட லீவே இல்லாமல் வேலைக்கு போகிறது வந்து எப்படி அது அப்படி. அதனால் வேலைக்கு போகிறது சரி தான், அதுக்காக அதையே பண்ணிகிட்டே இருக்க முடியல. ஒரு நாள் லீவ் விட்டால் நம்ம மீண்டும் நமது மனது புதுப்பிக்கப்படுகிறது. அதுபோல் உணவுகள்லேயே நம்ம உணவு கட்டுப்பாடு இருக்குல்ல, அந்த உணவு கட்டுப்பாடு பண்ணும்போது நீங்கள் வந்து எதை சாப்பிடக்கூடாது. இப்போ டீ குடிக்கக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது, பரோட்டா சாப்பிடக்கூடாது, பிரியாணி சாப்பிடக்கூடாது. பிரியாணி சாப்பிட்டா குண்டாயிரும், நோய் வரும், சுகர் வரும், சோறு அரிசி கேழ்வரகு உணவுலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அல்லது 20 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தி விட வேண்டும். அந்த 20 நாளும் நீ சாப்பிடாமல் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லை. ஒரு நாள் கூட என்னால் இந்த தோசையோ இட்லியோ பூரியோ பொங்கலோ பிரியாணியோ சோறோ சாப்பிடாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். அப்படின்னா 20 நாள் நீ இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிற. வெறும் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதலைகள், இதைத்தான் நீ சாப்பிட்ற 20 நாளைக்கு. அது என்ன சாதாரண விஷயமா? கஷ்டமான விஷயம். அப்போ அந்த விஷயத்துக்கு ஒரு 20 நாள் கழித்து ஒரு விடுமுறை, உணவு கட்டுப்பாடுகளுக்கு விடுமுறை, 20 நாள் கழித்து ஒரு விடுமுறை விட்டுறணும். விட்டுட்டு நீ வந்து என்ன பண்ணு, உனக்கு விரும்பியதை ஒரு 3 நாள் சாப்பிடு. பிரியாணி சாப்பிடு, பரோட்டா சாப்பிடு, டீ காஃபி சாப்பிடு, என்ன வேணாலும் சாப்பிடு. 20 நாளைக்கு அப்புறம் திரும்ப பழைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும், உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் நீ சாப்பிடு. ஆனால் வந்து இந்த மாமிசம் சாப்பிடக்கூடாது. என்னை பொறுத்தவரை மாமிசம் எப்போவுமே சாப்பிடக்கூடாது. அது வந்து தப்பு கிடையாது, அது வந்து குற்றம். மீன் சாப்பிடக்கூடாது, உயிரை கொல்ற. நீ வந்து உணவு கட்டுக்காட்டை தலைவிர்த்திக்கிறக்கா ஒரு நாள் போய் 20 நாள் நான் வந்து எந்த மாட்டையும் நான் கொல்ல மாட்டேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற. அப்போ 20 நாள் கழித்து போயிட்டு 20 நாள் கழித்து 3 நாளைக்கு நீ பாட்டுக்கு நல்ல மாடு ஆடுன்னு சாப்பிட்றன்னா ஒரு உயிர் கொல்லப்படுதில்ல. அது உணவுக்காக மனிதர்கள் தங்களுடைய எந்த உயிரையும் நீ கொல்லக்கூடாது. உன் பாதுகாப்புக்காக நீ கொல்ற அப்படின்னா அதில் நியாயம் இருக்குது. உணவுக்காக எந்த உயிரையும் நீ கொல்லக்கூடாது. ஒன்றை பாதுகாக்கிறதுக்காக, தற்பாதுகாப்புக்காக நீ எந்த உயிரையும் கொல்லலாம். ஒரு மனிதரே ஒன்றை கொல்ல வர்றாரு அப்படின்னா அவரை நீ வந்து கொல்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்குது. என்னை தற்காத்து கொள்வதற்காக நான் அவரை கொலை செய்தேன் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது பிற உயிரினங்கள் ஒன்றை கொல்ல வருது அப்படின்னா அதை நீ கொல்லலாம். தற்பாதுகாப்பு கொல்வதற்கு ஆபத்து இருக்குது அப்படின்னா கூட நீ கொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது, அனுமதி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் உணவுக்காக ஒரு உயிரை நீ கொல்லக்கூடாது. உணவுகளில் தப்புங்கிறது இப்போ வந்து பரோட்டா சாப்பிட்ற, அதனால எந்த உயிரும் சாப்பிட்றதில்ல. பரோட்டா சாப்பிட்றது தப்பு தான். அதை ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி நீ அந்த தப்பை பண்ணு. 20 நாளைக்கு ஒரு வாட்டி பரோட்டா சாப்பிடு, விரும்பியதை சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, வெஜ் பிரியாணி சாப்பிடு, காளான் பிரியாணி சாப்பிடு, அது மாதிரி சோறு சாப்பிடு, பாயசம் குடி, வெள்ளைச்சீனி கலந்த பாயசத்தை குடி, வெஜ் பப்ஸு சாப்பிடு. அப்புறம் திரும்ப 3 நாளைக்கு அப்புறம் திரும்பவும் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடணும், உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடணும். நான் உணவு கட்டுப்பாடுன்னு எதை சொன்னேன்? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகளை சொன்னேன். அதைத்தான் நீ வந்து 20 நாளைக்கு அப்புறம் சாப்பிட்ணும். அதன் பிறகு அப்புறம் வந்து மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் சாப்பிடணும். காலை உணவை தவிர்த்து விட வேண்டும், அது ஒரு கட்டுப்பாடு. அப்போ இந்த கட்டுப்பாட்டை கூட நீ மாதத்தை ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி விட்டுரு. 20 நாளைக்கு ஒரு வாட்டி விட்டுட்டு காலையிலே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். டீ காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளைக்கு சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிரு. என்ன வேணாலும் காலையிலே சாப்பிடு, நடுராத்திரியில் சாப்பிடு, எந்த வித கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. எதுக்காக நம்ம மதியம் 12 மணிக்கு மேலே தான் சாப்பிட்ணும், காலை உணவை தவிர்த்து விடணும்னா இந்த உணவு நம்ம அடிமைப்படுத்துகிற உணவு. இந்த உணவு டீ காஃபி இட்லி பூரி பொங்குது இதெல்லாம் நம்ம அடிமைப்படுத்துகிற உணவு. இந்த உணவை சாப்பிடும்போது நமக்கு வந்து அடிமைத்தனமே இல்லாமல் உணவு மேலே ஒரு வெறுப்பு வரணும். உணவு மீது வெறுப்பு வருவது தான் இயற்கையானது. ஒரு மாடு புல்லை திங்குதுன்னா ஆசையோடு சாப்பிடுமா? இட்லி பூரி பொங்கல் தோசையை சாப்பிட்ற மாதிரியா சாப்பிடும்?
அதுக்கு எவ்வளோ வெறுப்பாக இருக்கும். ஒரு கைப்பிடி புல்லை உங்களால் சாப்பிட முடியுமா? முடியாது, வெறுப்பாக இருக்கும். அப்போ அவ்வளோ பெரிய வயிறை வச்சுருக்குது அந்த மாடு. அந்த மாடு வந்து அந்த புல்லை திங்குதுன்னா அதுக்கு எவ்வளோ வெறுப்பு இருக்கும். ஆனால் அதை தான் சாப்பிட்டாகணும். உணவு என்பது வெறுப்பை தரக்கூடியது தான். ஒரு மாமிசம், பச்சை மாமிசத்தை ஒரு சிங்கம், புலி, கரடி கடித்து சாப்பிடுது. கஷ்டமாக இருக்கும், கடிக்கிறக்கே கஷ்டமாக இருக்கும். கடித்து வெடுக்குன்னு பிடுங்கி அதை சாப்பிட்டு விழுங்கணும். அது ஒன்றும் பெரிய பிரியாணி மாதிரி சுவையாக இருக்காது, டீ காஃபி மாதிரி சுவையாக இருக்காது, ஒரு பப்ஸ் மாதிரி சுவையாக இருக்காது. ஆனால் அதுதான் அது சாப்பிட்டாகணும். சாப்பிட்டு அந்த எனர்ஜிக்காக. அப்போது ஒரு முதல்ல வந்து ஒரு 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 ஆட்டுக்குட்டியை முழுசாக முழுங்குது. அதுனா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு மலைப்பாம்பு வந்து ஒரு சின்ன கண்டுக்குட்டியை முழுங்குது. அது என்ன டேஸ்ட்டாகவும் இருக்கும். கால் எல்லாம் போகும், கன்றுக்குட்டியோட காலெல்லாம் அந்த மலைப்பாம்போட வயிற்றுக்குள்ளே போகும். கால் போகும், வால் போகும். அப்போ தான் அது சாணி போட்டிருக்கும் அந்த கன்றுக்குட்டி. அப்போ அது என்ன அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. அப்போ உணவோட தன்மையை பாருங்கள். உணவு உங்களுக்கு வெறுப்பை தர வேண்டும். அதுக்காக தான் நீங்கள் பகல் 12 மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாதீங்க. இந்த உலகத்தில், இந்த இயந்திர அறிவியல் உலகில் பகல் 12 மணி வரைக்கும் சாப்பிடாதீங்க இந்த சமையல் உணவை சாப்பிடும்போது. ஏன்னா இது நம்மளை அடிமைப்படுத்தக்கூடியது. இது செயற்கையான தன்மை கொண்டது. இந்த உணவு நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய செயற்கையான தன்மை கொண்ட இந்த சமையல் உணவை வந்து காலையில் 12 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கும்போது இந்த உணவு மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். வெறுப்பேற்றுறதுக்காக தான். ஏன்னா காலையிலே சாப்பிட்டா நமக்கு காலையிலே தோசை, இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு ஆசையாக இருக்கும் அதை சாப்பிடணுங்கிறதுக்காக. அதனால் அது மேலே நமக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் 12 மணி வரைக்கும் சாப்பிடாதீங்க. ஒரு குழந்தைகிட்ட சாப்பாடு கேட்கும்போது கொடுக்கல அப்படின்னா, கேட்டுக்கிட்டே இருக்குது, கொடுக்கவே இல்லைன்னா அந்த குழந்தைக்கு அந்த சாப்பாடு மேலே வெறுப்பு வந்துடும்ல. அது மாதிரி தான் நமக்கும் கேட்கும்போது கொடுக்கலன்னா அப்புறம் ரொம்ப லேட்டாக கொடுத்தா அது மேலே வெறுப்பு வந்துடும். ஆசைப்படும்போது அதுபோல் தான் உணவு மேலே நமக்கு ஒரு வெறுப்பை வர வைப்பதற்காக காலை 12 மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாதீங்க. 12 மணிக்கு அப்புறம் சாப்பிடுங்க. அப்போ வந்து நீங்கள் எதை ரொம்ப காலையிலே சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு அது ஆசையோடு சாப்பிட்ருப்பீங்க. ரொம்ப அடிமைத்தனம். அது ஆசை கிடையாது, அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தை போக்குவதற்கு, உணவு மீதான வெறுப்பை ஏற்படுத்துவதற்காக 12 மணி வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க. பச்சை தண்ணி மட்டும் குடிங்க. 12 மணிக்கு அப்புறம் சாப்பிடுங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்குல்ல, இதை ஒரு 20 நாளைக்கு அப்புறம் தளர்த்தி விடுங்க. 3 நாளைக்கு எந்தவித கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் இருங்க. உணவுகளில் தப்பு பண்ணுங்கள். அப்போ திரும்பவும் வந்துடணும். ஆனால் உணவுகளில் குற்றத்தை பண்ணவே கூடாது. மாமிசத்தை சாப்பிடவே கூடாது. மாமிசம் அது பாவம், அது அனுமதிக்க ஒரு உயிரை கொல்றது அப்படி. அதனால் உணவில் தப்பான உணவு, பரோட்டா சாப்பிட்றது, இதனால் எந்த உயிரும் சாப்பிட்றது இல்லை. நம்ம தான் அதை சாப்பிட்டா சாவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி தப்பை வந்து அடிக்கடி பண்ணக்கூடாது, அதுக்கு அடிமையாகிடக்கூடாது. எப்போ ஒரு வாட்டி நம்ம தப்பை கண்டிப்பாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. மனிதர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்காக. இல்லைன்னா அந்த எதுக்காக நம்ம தப்பு பண்ணக்கூடாது நம்ம நினச்சோமோ அந்த நோக்கமே இப்போ தப்பாக மாறிடும். அந்த நோக்கமே மாறிவிடும். அந்த நோக்கமே நமக்கு மாறிவிடும். நான் ஏதோ சாதனை பண்ணுறதுக்காக நான் டீ காஃபி எதுக்காக நீ குடிக்காமல், டீ காஃபி குடித்தா உடம்பு சுகர் வந்துடும், அதனால நான் டீ காஃபி குடிக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஒருத்தர். அப்போ வாழ்நாள் முழுதும் அவர் இதோட நான் 2 வருஷம் டீ காஃபி குடிக்கலைங்க, 3 வருஷம் டீ காஃபி குடிக்கலைங்க. இப்போ அவருடைய நோக்கமே மாறிடுச்சு. என்னென்னா, நான் வந்து 10 வருஷம் டீ காஃபி குடிக்காமல் இருக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். முதல்ல எதுக்காக குடிக்காமல் இருந்தார்? அதை குடித்தா உடம்போட ஆரோக்கியம் கெட்டு போகும், நோய் வரும், அதனால தான் அவர் அதை குடிக்காமல் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய நோக்கம் வேறையாக மாறிடுச்சு. 10 வருஷமாக நான் வந்து 20 வருஷம் டீ காஃபியே குடிக்கலை அப்படிங்கிற சாதனையை செய்வதற்காக நான் இப்போ டீ காஃபி குடிக்காமல் இருக்கேன். அந்த நோக்கம் மாறுதா? இதுதான் மூட நம்பிக்கைன்றது. ஒரு 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 செயலை கடைபிடிப்பதற்கு உனக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் வந்து உண்மையான நோக்கம் இருக்கா? அறிவுபூர்வமான அணுகுமுறை இருக்கா? அறிவுபூர்வமான விளக்கம் இருக்குதா உனக்கு நோக்கத்தில்? உனக்கு அந்த நோக்கத்திற்கு ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறேன்னா அதற்கு அறிவுபூர்வமான விளக்கத்தை கொடுக்க முடியுமா? டீ காஃபி நான் குடிக்கிறது இல்லை அப்படிங்கிற கட்டுப்பாட்டை நீ கடைபிடிக்கிற அப்படின்னா அதற்கு அறிவுபூர்வமான விளக்கம் கொடுக்க முடியுமா? அறிவுபூர்வமான விளக்கம் என்னவாக இருக்கும்? உடம்புக்கு தீங்கானது, அதனால் நான் குடிக்கலை, அதுதானே அறிவுபூர்வமான விளக்கம். அப்போ வந்து அதனால் நான் குடிக்கலை. அதே நேரத்தில் அது 20 நாளைக்கு போதும். 20 நாளைக்கு அப்புறம் ஒரு 3 நாளைக்கு விடுமுறை விட்டு நீ டீ காஃபிலாம் குடி. ஏன்னா டீ காஃபிங்கிறது கண்டிப்பாக ஆசையாக தான் இருக்கும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும். இந்த உலகம் செயலிழந்து போச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு வெள்ளைச்சீனி கிடைக்காது. இயற்கையோடு இணைந்த மனிதர் 2040க்கு அப்புறம் வருது. அங்கே நீ நினச்சாலும் டீ காஃபியெல்லாம் குடிக்க முடியாது, வெள்ளைச்சீனி கிடைக்காது, தீப்பெட்டி கூட கிடைக்காது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம் அது எதிர்காலத்தில். அப்போ அப்படி இருக்கும்போது டீ காஃபி எதுக்காக நம்ம குடிக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம புதுப்பிச்சிருக்கோம். 20 நாளைக்கு ஒரு வாட்டி நீ டீ காஃபி குடி. திரும்பவும் வந்து அப்புறம் திரும்பவும் பழையபடி அந்த கட்டுப்பாட்டை ஆரம்பிச்சிடும். அப்போது
இது எதுக்காக இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிற? உனக்காக நீ கடைபிடிக்கிற. அதுவே நீ வந்து வாழ்நாள் முழுதும் நான் டீ காஃபி குடிக்கலை அப்படிங்கும்போது நீ உனக்காக அதை கடைபிடிக்கல, மற்றவங்கக்கிட்ட நீர் நிரூபிக்கணும், பெருமையாக சொல்லிக்கணும். நான் இதனால் வரைக்கும் 10 வருஷமாக டீ காஃபி குடித்ததே இல்லை அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறதுக்காக நீ இப்போ டீ காஃபி குடிக்காமல் இருக்கிற. அப்போது இது மற்றவங்களுக்காக. முதல்ல வந்து உனக்காக நீ வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சு, அதுவே பார்த்திங்கன்னா தப்பே பண்ணாமல், தப்புக்கு அப்பப்போ நீ தப்பு பண்ணணும், அடிக்கடி பண்ணக்கூடாது, அடிமையாகிடக்கூடாது. 20 நாளைக்கு ஒரு வாட்டி உணவில் நீ தப்பு பண்ணு. அப்படி பண்ணாமல் இருக்கும்போது அப்படி பண்ணுறது 20 நாள் நீ உணவு கட்டுப்பாட்டோடு இருந்தால் அது உனக்கானது. 20 நாளைக்கு அப்புறமும் நீ அந்த உணவு கட்டுப்பாட்டை மீறுற, அதுவும் உனக்கானது. திரும்பவும் பழையபடி ஆரம்பிக்கிற, அது உனக்கானது. அப்படிலாம் இல்லாமல் நான் எப்போவுமே டீ காஃபி குடிக்க மாட்டேன், எப்போவுமே நான் வந்து பரோட்டா சாப்பிட மாட்டேன், எப்போவுமே பிரியாணி சாப்பிட மாட்டேன், பிரியாணினா வெஜ்ஜு பிரியாணி எப்போவுமே அது சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது வந்து மற்றவர்களுக்காக நீ உன்னை பெருமையாக்கிக்கணும், நான் இதை பெருமையாக சொல்லணும், நான் 10 வருஷம் சாதனை பண்ணணுங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, உனக்கு முக்கியத்துவம் கொடு. ஏன்னா உனக்கு ஒரு ஆசைங்கிறது மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. நீ என்ன தான் பரோட்டா சாப்பிடக்கூடாதுனாலும் பரோட்டாங்கிறது வந்து பரோட்டா மீதான ஒரு ஆசை உனக்குள்ளே இருக்கும். இங்கே அதாவது எல்லாருக்கும் நம்ம சொல்லக்கூடாது, அதை பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அது நம்ம பார்க்குறோம், இங்கே இருக்கிற வரைக்கும் அந்த ஆசை அது நமக்கு ஆசையை தூண்டிக்கூடாது. அதுக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது, பரோட்டாவுக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது, அது நமது ஆசையை தூண்டக்கூடியது. அதுதான் அதோட பவர். அது மாதிரி டீ காஃபி அதுவும் ஒரு ஆசை இருக்கும், அது நமது ஆசையை தூண்டக்கூடியது. அதுக்கு அந்த ஆற்றலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை விட அப்படின்ற மாதிரி தான். அதனால் தப்பை வந்து அடிக்கடி பண்ணக்கூடாது, அதுக்கு அடிமையாகக்கூடாது. தப்பை நம்ம பண்ணணும், பண்ணியே ஆகணும். பிறருக்கு இடையூறு இல்லாமல் அந்த மாதிரி தப்பை பண்ணும்போது தான் நம்ம புதுப்பிக்கப்படுகிறோம். சரியானது என்பது கண்டிப்பாக ஒரு 20 நாளைக்கோ 30 நாளைக்கோ இருக்கணும். அதுக்கப்புறம் 30 நாளைக்கு ஒரு வாட்டி தப்பு எதுவாக இருந்தாலும் அதை நம்ம பண்ணணும். ஆனால் தப்பு பண்ணால் அதில் ஆபத்து இருக்குது. அடிக்கடி ஏன் தப்பு பண்ணால், அடிக்கடி நீ பரோட்டா சாப்பிட்டா என்ன ஆகும்? உடம்புக்கு ஏறும். அடிக்கடி பிரியாணி சாப்பிட்டா, அடிக்கடி டீ காஃபி குடித்தா சுகர் வந்துடும். அதெல்லாம் வந்து அதனால தான் வந்து நீ மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணு. ஏன்னா அப்போ தான் நீ இயல்பாக இருப்ப. கட்டுப்பாடு என்பது உன்னை பயமுறுத்தாது. வாழ்நாள் முழுதும் நான் டீ காஃபி குடிக்கக்கூடாதா, வாழ்நாள் முழுதும் நான் பரோட்டா சாப்பிடக்கூடாதா, வாழ்நாள் முழுதும் நான் பிரியாணி சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடே உன்னை பயமுறுத்தும். அந்த மாதிரி பயமுறுத்தி உனக்கு ரொம்ப கவலையை தரும், சோர்வை தரும், என்னடா இது அப்படின்றது. அப்போ நம்ம கட்டுப்பாடும் நமக்கு தேவை, கட்டுப்பாடும் தேவை. 20 நாளைக்கு நம்ம கட்டுப்பாட்டோடு இருப்போம், 20 நாளைக்கு அப்புறம் ஒரு 3 நாளைக்கு விடுமுறை, திரும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அப்போ கட்டுப்பாடு கடைபிடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை ஏற்படுதுங்கிறது நமக்கு தெரியும். அதுபோல் இந்த 3 நாள் விடுமுறையில் நீ எல்லா உணவையும் சாப்பிடும்போது உனக்கு ஏற்படுகிற தீங்கு அதையும் உன்னால் தெரிஞ்சிக்க முடியும். எதனால் நம்ம இந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து 20 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாள் நீ பரோட்டா சாப்பிட்ற, டீ காஃபி குடிக்கிற, சாப்பிடும்போது உனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். உடம்பு வெயிட்டு போட ஆரம்பிக்கும். இந்த 3 நாள் நீ சாப்பிட்ட சாப்பாடே பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு உடம்பை வெயிட்டு போட வச்சிரும். சோம்பேறித்தனமாக இருக்கும், சிந்திக்காது, மூளை சிந்திக்காது. அப்படி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. அப்போ தான் வந்து எதனால் நாம் கட்டுப்பாடோடு இருக்கோம், உணவில் ஏன் கட்டுப்பாட்டோடு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்ப வந்து நினைவுபடுத்தப்படும், புதுப்பிக்கப்படும். அந்த நினைவுகள் புதுப்பிக்கப்படும். அதனால் கட்டுப்பாடுகளை ஆர்வமாக கடைபிடிக்கணும்னா அப்பப்போ தப்பு பண்ணணும். நம்ம வந்து உழைக்கணும் அப்படின்னா விடுமுறை விடுறாங்கல்ல, 2 நாள் விடுமுறை விட்டால் தான் நம்ம திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உழைக்கிறது உற்சாகமாக இருக்கும். 7 நாள் வேலை நாள் வச்சா அவ்வளோதான், ஒரு மெஷின் மாதிரி ஆகிடும். மெஷின் மாதிரி சுவிட்ச் போட்டால் ஓடுற அந்த மின்விசிறிக்கும் அப்புறம் நமக்கு வித்தியாசமே இல்லை. அதுதான்.